ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக. என்னை பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய ஆசீர்வாதத்தினாலும் இந்த விதமான பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற உங்கள் துணையோடு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு பிரார்த்தனை வந்தது. இதுபோல் அநேக பிரார்த்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது ஆன்மீகம் என்கின்ற போர்வையில் நிறைய சென்டர்கள் முளைத்து விட்டது. யோகா சென்டர், அது இது எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டு அலையிறாங்க சில பேரெல்லாம். அதுலேயும் இளைஞர்களுக்கு ஒரு 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 பாதை தெரியாமல் போயிட்டுருக்காங்க. நிறைய அதாவது யோகா சென்டரு, குண்டலினி சொல்கிறேன், அது சொல்கிறேன், இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனக்குழப்பம். அதாவது அவங்கள மூளைச்செலவு பண்ணி அவங்கள திருமணம் கூட பண்ணிக்கொள்ள முடியாத அளவிற்கு பண்ணிடுறாங்க. அது மாதிரி அநேக பிரார்த்தனைகள் என்னிடத்தில் வந்திருக்குது. என் பையனுக்கு திருமண ஆசையே இல்லை, திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆசையே இல்லாமல் போயிடுது. நிறைய படிச்சிருக்கான். ஒரு அம்மா வந்தாங்க, என் பையன் நிறைய படிச்சிருக்காங்க, அவன் ஒரு பெரிய ஞானி மாதிரி ஆயிட்டான், அவனாவது தன்னுடைய படிப்புக்கும் தன்னுடைய செயலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறான். ஏதோ ஒரு உடையை உடிச்சிக்கிட்டு, சாதாரண ஒரு சிம்பிளாக ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு, 4 மணியை போட்டுக்கிட்டு, குடிமை விட்டுக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு, இந்த வயதுக்கு மீறிய ஒரு ஆன்மீக ஒரு தேடல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு தேடுதலோடு தான் இருக்குது. அந்த தேடுதல் ஒரு வயதுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த தேடுதல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆக அந்த தம்பிக்கு என்ன தேடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன பிடிக்குது, எதை பிடிக்கிறது, நமக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம செஞ்சோம்னா அதில் நம்ம ஜெயிப்போன்றது தான் உலக நியதி. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தம்பிக்கு என்ன பிடிக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க, கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக நான் பார்க்குறேன். காலேஜ் முடிச்சுட்டு உடனே நான் அந்த சென்டருக்கு, யோகா சென்டருக்கு போனான். அந்த யோகா சென்டருக்கு போனதுலேருந்து அவனுடைய செய்கையெல்லாம் மாறிப்போச்சு, நடைமுறை பாவனை மாறிப்போச்சு, உணவு பழக்கங்கள் மாறிப்போச்சு, அவனுடைய எல்லாமே மாறி போயிட்டு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இதுவாக இருக்கான். அந்த ரூமுக்குள்ளே போனான்னா அவன் கதவை மூடிக்கிட்டு வெளியில் வர்றதே இல்லை. எங்களுடைய தொடர்பே விட்டு போச்சு. அவனுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வர்றான். ஏதாவது சொன்னாக்கா, நான் என் வேலையை நான் பார்த்துப்பேன், நீங்கள் பாருங்கள், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறான். எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பே இல்லை. வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல், எதிர்காலத்தை பற்றி ஒரு பிடிப்பு இல்லாமல், திருமண பந்தத்தை பற்றி ஒரு பிடிப்பு இல்லாமல், மனக்குழப்பத்தோடு சஞ்சலத்தோடு அவனை யாரோ மூலச்செலவை பண்ணியிருக்கிறாங்கன்று நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ரொம்ப கவலையோடு இருக்காங்க. பெற்ற குழந்தையை என்னென்னவோ கற்பனையில் என்னென்னவோ ஒரு கற்பனையோடு இருந்து அவங்க நம்மளோட பையன் இப்படிலாம் நல்லா வளரணும், நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தில் ஒரு துவக்கக்கூடிய ஒரு காலத்தில் முடிவுக்கு என்ன காலம் வருமோ அந்த இது நான் தேடிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறான். ரொம்ப வருத்தப்பட்டு 2 பேரும் சொன்னாங்க. இதே மாதிரி பிரச்சனைகள் நிறைய பெற்றோர்களோடு இருக்கிறாங்க. பிரச்சனைகளோடு என்ன, அதாவது நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். வள்ளுவர் என்ன சொன்னார்னா, செய்தக்க அல்ல செய்யக்கூடும், செய்தக்க செய்யாமல் யானும் கெடும் சொன்னார். எந்த நேரத்தில் எதை நம்ம செய்யணுமோ அதை செய்யாமல் விட்டு போகிறதுனாலும் கெட்டுடும். எதை செய்யக்கூடாதோ நம்ம அதை செஞ்சாலும் கெட்டுடும். அந்த மாதிரி அந்தந்த நேரத்தில் அதை செய்யணும். திருமண நேரத்தில் திருமணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்க வேண்டிய நேரத்தில் குழந்தைய பெற்றுக்கணும், பொருளீட்ட வேண்டிய நேரத்தில் பொருள் ஈட்டணும். இதெல்லாம் செய்யாமல் நம்ம போயினாலும் நம்ம வாழ்க்கையில் கெட்டு போயிடும். அதனால் உலக பந்தத்தை விட்டு அவன் எங்கேயோ தள்ளி போயிடுறான் அப்படின்னு சொன்னார். அதனால் ரொம்ப அவன் மனக்குழப்பத்தில் ரொம்ப ஒரு பொருளாதாரத்துலேயும் நல்ல உயர்வான நிலையில் இருக்கிறாங்க, ஒழுக்கத்துலேயும் நல்ல உயர்வான நிலையில் இருக்கிறாங்க இந்த குடும்பம். இந்த மாதிரி எல்லா நிலையிலும் உயர்வான இடத்துல இருந்தும் கூட பாருங்கள், அந்த குழந்தை, அந்த தம்பி நல்ல ஒரு பாதையை தேர்ந்தெடுக்காமல், இந்த மாதிரி ஆன்மீக பாதை தான் ஆனாலும் கூட தேர்ந்தெடுத்திருக்கிற வயது ஒரு
பொருத்தமில்லாத வயதாக இருக்கிறது. அதனால் அந்த தம்பிக்கு நான் அவனே எதையும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவனே நீங்கள் சொல்கிற அந்த பரிகாரத்தை நானும் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு இதுதான் நான் சொல்வேன். அந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை கூட அவன் அடாப்ட் பண்ணிக்க மாட்டான், அதை எடுத்துக்க மாட்டான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, நான் பாபா கிட்ட ஒரு பாதத்தில் ஒரு ராஜகனின்னு சொல்லக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம், அது மாற்றாத அந்த சிந்தையை, யாருடைய சிந்தையும் கூட மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அந்த கனிக்கு தான் உண்டு. அதனால்தான் அது ராஜகனின்னு சொல்லுவாங்க. அம்மன் கோயில்லையும் சரி, எந்த கோயிலையும் சரி, அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு மந்திரிச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது பலன் இருக்குது. அதனால் பாபாவுடைய பாதத்தில் வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு தர்றோம்மா, அதுக்கு நிறைய சக்தி இருக்குது. அது எல்லா பழத்தையும் எல்லா கனியையும் எலி சாப்பிடும். ஆனால் எலி எலுமிச்சம்பழத்தை சாப்பிடாது. எலி மிச்சம் வச்ச பழம் எலுமிச்சம்பழம். அது ராஜகனி, எல்லா கனிக்கும் மேலானது. எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்கிறது, எல்லா ஆன்மீக விஷயங்களும் அதில் அடங்கி இருக்குது. அதனால் சிந்தையை மாற்றக்கூடிய, சித்தத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. அதையும் நம்முடைய குரு தான் சித்தத்தை மாற்றக்கூடியவர். அந்த குருக்கிட்ட, அந்த குருவினுடைய பாதத்தில் வச்சு தர்றேன், மந்திரம் பண்ணி பாபாட்ட அந்த மூல மந்திரத்தை சொல்லி அவருடைய ஸ்லோகங்களை சொல்லி மனதார நான் வேண்டி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணி தரேம்மா, அதை எடுத்து போய் வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த கனியை பிழிஞ்சி அந்த சாறு பிழிஞ்சி கொடுமான்னு சொன்னேன். அது கூட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, எப்படியாவது அந்த சாதத்தில் சேர்த்துருமா, அவனுடைய எதிர்மறை ஆற்றலை அகற்றக்கூடிய ஒரு வகையில், அவனுடைய மனக்குறையை, உங்களுடைய மனக்குறையை தீர்க்கக்கூடிய வகையில் அந்த எலுமிச்சம்பழம் இருக்கும். அதை சாராக்கி இல்லைன்னா வீட்டில் தெளிங்க. அந்த தீய சக்தியும் எங்கிருந்தோ வந்த தீய அந்த எண்ணங்களும் மாற்றிய பாதை மடைமாற்றி பாபா விடுவார். அதையும் பாபாவுடைய பாதத்தில் வச்சு கொடுத்துருக்குறேன். அதுக்கு ரொம்ப சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேன். இந்த வகையில் நிறைய பிரார்த்தனைகள் வருது. தன்னுடைய மகனும் மகளும் பாதை மாறி செல்கிறார்கள். நேரான பாதையில் செல்வது என்பது ஒன்று, நேரில்லாத பாதையில் செல்வது என்பது ஒன்று. இதற்கு இடையிலே இன்னொரு பாதை, அதாவது ஆன்மீகம் என்ற பாதையிலே நிறைய ஏமாற்று பெறுவர்கள் இருக்கிற அந்த பாதையிலே சென்று விட்டார்கள். பாபா வச்சுருக்கவங்க யாருமே, பாபாவை கும்பிட்டவங்க யாருமே கண்டிப்பாக நேர்மையான பாதையில் தான் செல்வாங்கன்னு அடிக்கடி நான் சொல்வேன். அவங்க எவ்வளோ தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு மோசமான இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு குடிக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ திருடனாக இருந்தாலும் பரவாயில்ல, கொலைக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக பாபா ஒரு நாளைக்கு அவங்கள ஒரு யூட்டன் அடித்து திருப்ப வச்சு நல்ல வழிக்கு, நேர் வழிக்கு மாற்றுவார். இதுதான் நிச்சயம். அதனால் இந்த கனியை எத்தனை கொடுமான்னு சொன்னேன். அதை எடுத்துன்னு போயிருக்காங்க. எப்படியாவது சாப்பிட்டு எந்த வழியிலையாவது அவனுக்கு உள்ளுக்குள்ளே அந்த கனியினுடைய சாறு போய் பாபாவுடைய சக்தி போய் அவனுடைய சித்தத்திலே அடையும், அவனுடைய சித்தம் மாற்றப்படும். இது போலவே நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க உலகத்தில். என்னதான் தெரியாது, ஏதோ மழக்கனா பாம்பு கடிச்சிட்டு மாதிரி ஒரு மந்தமாக இருக்கிறாங்க. எதையுமே அவன் எடுத்துக்க மாட்டேங்கிறான். எதையுமே அந்த பொண்ணு நான் சொல்கிறது பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். அவன் பாதையில் போய்கிட்டே இருக்கிறான். நம்ம சொல்கிறது கேட்க மாட்டான், படிக்க மாட்டேங்கிறான். ரொம்ப ஏதோ டிப்ரெஸ்ஸாக உட்காந்துக்கிறக்கா. ரொம்ப அவளுடைய இதுவே மாறி இருக்குது, சுபாவமே மாறிடுச்சு இப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பாதை, அதாவது எண்ணம் மாற வேண்டும். எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் மந்திரிச்சு கொடுக்குற அந்த பழம் மட்டும் இல்லை, நீங்கள் கூட பாபா கோயில் பக்கத்தில் இருந்தால் இதை பார்க்குற எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எந்த உலகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த திசையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லாருமே பாபா கோயில் எடுத்துன்னு வச்சு அந்த பிரீஸ்கிட்ட கொடுத்து, அப்பா இது கொஞ்சம் பாபா பாதத்தில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அதை கொண்டு போய் அந்த குழந்தை கொடுங்க. அந்த சாரை பிழிஞ்சு ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு ஒரு மாடலில் உள்ளே போய் சேர்ந்துருக்கும். ஜூஸாவோ அல்லது ரசமாவோ அல்லது வேறு வகையில் சாதத்தில் கூட போட்டு லெமன் ரைஸாக கூட கொடுத்துருங்க, பரவாயில்ல. கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சித்தத்தை மாற்றக்கூடிய சித்தராக நம்முடைய பாபா இருக்கிறார், கடவுளாக நம்ம பாபா இருக்கிறார். அதனால் இது கொடுங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். மாற்றம் ஒன்றே நிலையானது. ஆகினால இந்த மாற்றத்தை கண்டு நீங்கள் எல்லாம் மகிழ்வீர்கள் என்று நம்பி இந்த பிரார்த்தனை செய்கிறேன். நீங்களும் இந்த பிரார்த்தனைகளை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய இந்த இந்த இந்த
பதிவை பார்க்கக்கூடிய அனைவருமே இதற்காக பார்க்கிற நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டாலும் போதும். நான் எப்பொழுதுமே எல்லா பிரார்த்தனைகளுக்காகவும் நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் செய்யக்கூடிய அந்த நேரம் தவிர என்னுடைய தனிப்பட்ட பிரார்த்தனையாக அவர்களுக்காக காலையில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய விடிகாலை வேளையில் அதிகாலை வேளையில் இவர்களுக்காக செய்வேன். அந்த முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் வெற்றிகரமாக திகழும் என்பது ஐயமில்லை. ஆகவே இதை நீங்களும் செய்து கொள்ளுங்கள். அவர்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நம்முடைய குழந்தைகள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள், நேரான பாதையிலே செல்வார்கள். அதுபோல் நாங்கள் உங்களிடத்திலே ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த பதிவுகளை நீங்கள் பார்த்திருக்கீர்கள். நீங்கள் பாபாவினுடைய பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இதை ஃபார்வர்டு செய்யுங்கள், இதை லைக் கொடுத்தீர்களானால் எனக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். நான் மட்டும் தனியாக பேசிக்கொண்டு நான் மட்டும் தனியாக இருந்தால் அது செய்கின்ற இந்த பிரார்த்தனை அல்ல. இது நீங்களும் சேர்ந்து செய்து கொள்கிற அந்த பிரார்த்தனை. ஆகவே இதை விரும்புங்கள், இதை மற்றவர்களுக்கு ஃபார்வர்டு செய்யுங்கள், இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆகினாலே இது உலகம் முழுக்க பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் நேர்த்தியாக நல்ல விதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதை செய்து கொள்ளுங்கள். இதை பரப்புவோம், பாபானுடைய புகழை பரப்புவோம், நாமும் புகழோடு இருப்போம். எனக்கு நிறைய அன்பர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார்கள். என்னுடைய எண் 8608-700-700 என்று ஒன்று இருக்கிறது. அதுபோல் 800 கூட இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எல்லாமே இதே தொலைபேசியில் வந்துவிட்டால் நான் மிகவும் சுறுசுறுப்பாகி விடுகிறேன். சுறுசுறுப்பாக இருப்பது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் கூட ஒவ்வொரு சுறுசுறுப்பாகிவிட்டால் உங்களை நான் தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே உங்களோடு நான் தொடர்பில் இருக்க விரும்புகிறேன். எனவே நீங்கள் அனைவருமே ஒவ்வொரு நாளும் காலை 11:30 மணிக்கு மேலாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த எண்ணிலோ அல்லது 700 என்கின்ற 8608-700-700 என்கின்ற இந்த எண்ணிலோ அல்லது 8608-800 என்கின்ற அடுத்த எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். இதில் இல்லை என்று சொன்னால் அதில் கிடைப்பேன், அதில் இல்லை என்று சொன்னால் இதில் கிடைப்பேன். இது என்னுடைய வாட்ஸ்அப் எண். அதிலும் கூட வாட்ஸ்அப் இருக்கிறது. இருந்தாலும் கூட இதைத்தான் நான் அதிகமாக உபயோகம் செய்கிறேன். ஆகினாலே உங்களுடைய தொடர்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து என்னிடத்தில் தொடர்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக போட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் நான் அதை கண்டிப்பாக கேட்பேன். நான் இரவு கிட்டத்தட்ட 2 மணிக்கு ஆகிறது தூங்குவதற்கு. அதற்குள்ளாகவே நான் அதை கேட்டு உங்களுக்காக அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே நான் பிரார்த்தனை செய்வேன். யாரும் நான் பிரார்த்தனை எடுக்கவில்லை என்றோ, யாரும் என் தொடர்பு கிடைக்கவில்லை என்றோ, பிரார்த்தனை செய்யவில்லை என்றோ நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக நான் சொல்லுகிறேன். கூட்டு பிரார்த்தனையை நீங்களும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள். யாருக்காக பிரார்த்தனை வேண்டுமோ அவர்களுக்காக இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். எப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களோ எப்பொழுது இதை கேட்டீர்களோ அப்பொழுதே இது பாபாவை சென்று அடைந்து விட்டது என்று நாம் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையின் மூலமாக நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பிரார்த்தனை ஒன்றே மேலானது. நாம் அதுபோல் பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட சேவை செய்யும் கரங்கள் மேலானது என்று சொல்வார்கள். அதுபோல் நம்முடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே அநேக ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப், இலவச மருத்துவ முகாம்களை தொடர்ச்சியாக 3.5 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக 4 வருடங்களாக நாம் அன்னதானம் செய்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த மாதிரி கஜா புயல், சென்னை புயல், சென்னை வெள்ளம் இவைகளின் போது நாம் அவர்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் துணியை எடுத்து கொடுத்து தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே நீங்களும் இதில் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. யாரெல்லாம் இந்த வாட்ஸ்அப் குழு சாய் சேனா என்கின்ற இந்த வாட்ஸ்அப் குழு இந்த பாபா பிரேயர் என்கின்ற மொபைல் அப்ளிகேஷன், இந்த மொபைல் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் செய்து கொண்டு பிரார்த்தனைகளை என்னிடத்தில் இங்கு வந்து எழுதி போட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் மொபைலிலேயே டைப் செய்து எனக்கு எழுத வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒன்று வாய்ஸ் மெசேஜாக கொடுங்கள், அல்லது பாபா பிரேயர் என்கின்ற மொபைல் அப்ளிகேஷன் அந்த செயலியை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு அதிலே உங்களுடைய பதிவை இட்டீர்களானால் கண்டிப்பாக அது எங்களை வந்து அடையும். உங்களுக்காக நாங்கள் அனைவருமே கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தின் சார்பிலே, இந்த குழுவின் சார்பிலே கண்டிப்பாக பிரார்த்தனைகளை செய்து கொள்வோம். ஆகையினாலே உங்கள் பிரார்த்தனைகள் அத்தனையுமே வெற்றிகரமாக நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனைகள் செய்யுங்கள். நீங்களும் மற்றவர்களுக்காக செய்கிறீர்கள், நாங்களும் உங்களுக்காக செய்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே
அத்தனை பிரார்த்தனைகளும் பாபாவினால் செவிமடுக்கப்பட்டு கண்டிப்பாக உடனுக்குடனாக அது பரிசீலிக்கப்பட்டு அது நிறைவேற்றவும் படுகிறது என்கின்ற நம்பிக்கையோடு நாம் அனைவருமே பாபாவை கைதொழுவோம். கண்டிப்பாக இந்த பிரார்த்தனைகளை செய்து கொண்ட அந்த இளைஞன் வழி மாறி விழி திறந்து பாபாவினுடைய விழி திறந்து வழி மாறி கண்டிப்பாக அந்த பெற்றோர்களுடைய அந்த கட்டுப்பாட்டிற்குள் வருவான். கண்டிப்பாக இது மாதிரி இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் அவர்களை வந்து அடைவார்கள். வந்து சேர்ந்து அவர்களோடு பாசமாகவும் நேசமாகவும் பற்றாகவும் உலகத்திலே பற்றாகவும் அனைத்து நலன்களும் அனைத்து மங்களங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனைகளை செய்கிறோம். ஜெய் சாய்ராம். ஓம் சாயி நமோ நமக. ஸ்ரீ சாயி நமோ நமக. ஜெய் ஜெய் சாயி நமோ நமக. சர்க்குரு சாயி நமோ நமக. ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.